தவிர நாங்கள் எவனை நம்புறதுக்கு ரெடி இல்லை. தேசிய தலைவர் அவர்களை மட்டும்தான் நம்ம. இப்ப தேசிய தலைவர் இன்றைக்கு வந்து ஈடன் நிஷான் நீ வந்து அனுராவை நம்பாத என்று சொன்னா கண்ணை மூடி என்ன எதிர்ப்பண்ண மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அது நாங்கள் ஏற்றுக்கொண்ட தலைமை. அவர் எங்களுக்கு கடவுள் போன்றவர். அவர் எங்க திசை காட்டுறாரோ அங்க நிப்போம். நாங்க மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அங்க நோ என்ற வார்த்தைக்கு இடமே இல்லை. நாங்கள் ஏற்றுக்கொண்ட தலைமை அவர் எங்கட கடவுள். ஆனா அவரை தவிர எவனும் எங்களுக்கு சரியான முறையில நடந்து கொள்ள மாட்டாங்கன்றதால நான் நம்புறேன். உண்மையில எல்லாம் விலை போயிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில இன்றைக்கு இவர் வந்து நல்ல மாதிரி செய்தாருன்னு சொன்னா நாங்கள் ஒரு தமிழ் கட்சியை இங்கே ஏற்றுக்கொள்ள தேவை. இவருக்கு பின்னாடி இவ்வளவு காலம் தமிழ் தேசியம் அது இருந்து கொண்டு வடக்கு கிழக்குல இருக்கக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகள் என்ன செஞ்சிருக்காங்க? இவ்வளவு காலம் ஒன்றுமே செஞ்சதில்லை. எங்களுக்காக இந்த நாட்டுக்காக போராடிய வீரர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துறதுக்கு கூட அனுமதி பெற முடியாத ஈனப்பிரவி எல்லாம். அது மட்டும் இல்ல, வடகிழக்கு அத்தனை முன்னாள் போராளிகள் உடல் ஊனமுற்று இப்ப வரைக்கும் இருக்கிறாங்க. என்ன செஞ்சீங்க? ஒன்றுமே செய்யல. தங்களுடைய குடும்பத்துடைய பணம் எத்தனை மில்லியன் இருக்குன்னு யாருக்குமே தெரியும். ஒட்டுமொத்த ஆனா இன்றைக்கு அதையெல்லாம் அடிச்சு போட்டு உண்மையா நாட்டுக்காக போராடின போராளிகளை பிச்சை எடுக்க அன்னைக்கு தள்ள வச்சிருக்காங்க. இன்றைக்கு விளங்குதா? அப்ப நாங்கள் வந்து அண்ணன் சொல்ற மாதிரிதான். நாங்கள் வந்து ஒரு சிங்கத்துக்கு நாங்கள் செருப்பா, நீங்கள் தமிழர் சொல்லி நாங்கள் ஒரு சிங்கத்துக்கு செருப்பா இருந்துட்டு போற விட நாங்கள் எலிக்கு தலையா இருந்துட்டு போயிடும். என்னன்னா மற்றது நிசான் இன்னொரு விடயமுண்ட ஒரு தொலைநோக்குல கவனம் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது வந்து தமிழீழ விடுதலை புலிகளினுடைய போராட்டமும் புலம்பெயர் தேச மக்களின் போராட்டத்தாலும் தான் இன்றைக்கு இவர் ஜனாதிபதி ஆகினவர். தொலைநோக்கு பார்வையில் இதை பாருங்க நிசான். தொலைநோக்கு அதான் நானும் சொல்றேன். இன்றைக்கு ஜேவிபி என்ற கட்சியை சிங்கள மக்கள் ஆதரித்ததே கிடையாது. மைந்த ரணில் போன்றவர்களைத்தான் சிங்கள கட்சிகள் வந்து தலைமையா பார்த்தாங்க. அப்ப விடுதலை புலிகளை அவங்க நேசிக்கவில்லை. விடுதலை புலிகளை அப்படியே ஒப்போசிட்டா பார்த்தாங்க. ஆனா இன்றைக்கு எப்ப தலைவரை மதிக்க வலிக்கிட்டாங்களோ சிங்களவர்கள், எங்களுடைய விடுதலை புலிகள் மேல அவர்களுடைய ஒழுக்க மதி இதுவெல்லாம் மதிக்க வலிக்கிட்டாங்களோ, தலைவர் உயிருடன் இன்றைக்கு திரும்ப வந்தால், திரும்ப தலைவர் தோன்றினால் அவரை நாங்கள் ஜனாதிபதி ஆக்குவோம், தேசிய தலைவர் மேதாவி பிரபாகரன் அவர்களால் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும், மக்களை மண்ணை நேசிக்க முடியும் என்று சிங்களவர்கள் நம்பினார்களோ அப்பதான் இங்க எல்லாமே ஒப்போசிட்டா மாறிச்சு. ஏனென்றா இவருடைய மேடை பேச்சுக்கள் விடுதலை புலிகளுடைய பேச்சுக்கள் மாதிரி இருந்துச்சு. தலைவருடைய கொள்கைக்கு கீழே பயணிக்கிற ஒரு நபர் மாதிரி தான் இவருடைய பேச்சுக்கள் இருந்துச்சு. மேடை பேச்சுக்கள் சிங்கள மக்கள் முன்னாடி நீங்க வேணுமென்னா அந்த ஸ்பீச்சை கேளுங்க. இவர் ஒழுக்கத்தை பற்றி பேசியிருக்கார், சீர்திருத்தத்தை பற்றி பேசியிருக்கார், இது போதாஸ்த ஒழிப்பன்றதை பற்றி பேசியிருக்கார். எத்தனை ஓட்டுக்கு கீழே துப்பினாலே நான் ஃபைன் கட்டுவேன் என்று சொல்லி விடுதலை புலிகள் கட்டமைப்பு எப்படி இயக்கப்பட்டதோ அத்தனை விஷயத்தையும் இவர் மேடை பேச்சாக சிங்களவர்கள் முன்னாடி பேசுற நிமித்தம் தான் இவர் தேசிய தலைவருடைய நிழல் போல் ஆதரிக்கப்பட்டார் என்றான் இங்க உண்மை. தேசிய தலைவருடைய கொள்கை கோட்பாட்டுக்கு கீழே பயணிக்கிற ஒருத்தராக இவரை பார்த்தார்கள். இவருடைய பேச்சில அந்த உண்மையை பார்த்ததால இவரை ஆதரித்தார்கள். இருந்தா சிங்கள மக்களை இவரை வெறுப்பார். அதுதான் அந்த வாழ்த்து நானும் பதிவு செய்திருக்கேன்னு இருக்கு. அதான் நான் சொல்றேன். தேசிய தலைவருடைய வெற்றி தான் இவருடைய வெற்றி. இவர் ஜேவிபி வெல்லல, வென்றது வந்து எங்களுடைய தேசிய தலைவர் சிங்களவர்களுடைய மனதில் வென்றார். அவருடைய வெற்றி இவருக்கு பிளஸ் அமைஞ்சு. இதான் அது மட்டும் இல்லைன்னா இவர் செய்ய போற ஒரு முக்கியமான வீரத்திட்டம் வந்து புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடிய முன்னாள் போராளிகள், சந்தேகத்தின் பேரில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் திருப்பி நாட்டை கூப்பிடுறாரு. நீங்க வாங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. என்ன நல்ல விஷயம் இல்ல? நல்ல விஷயம், நல்லது. கண்டிப்பா நாங்களே இறங்குவோம். அப்படி ஒரு கண்டிப்பா நான் இறங்குவேன். நானும் இறங்குவேன் நிச்சயமா. கண்டிப்பா நான் இறங்குவேன். இப்படியே இவர் இந்த போக்கிலே போனால் புலம்பெயர் மக்கள் உண்மையில இந்த கடன் முழுக்க முடிச்சு சிங்கப்பூரை விட மாதம் மாதம் ஒரு அமௌண்டே நான் அவருக்கு கொடுப்பேன் கடன் அடைக்கிறதுக்கு. விளங்குதா? நாங்களும் செய்வோம். கண்டிப்பா புலம்பெயர் தேசத்திலே இருக்கிற அனைத்து தமிழர்களும் கண்டிப்பா கடன் அடைப்பாங்க. அதுல மாற்றிக்கிறது இல்ல. தமிழர்களை சொல்லி சிங்கப்பூர் டாலர்களும் ஸ்ரீலங்கன் ருபீஸ் மேல போயிடும். எங்களுடைய ஈழத்து உறவுகளை இவர் மதித்து மரியாதையாக இப்ப செய்யற விஷயங்களை அப்படியே கண்ணி பண்ணுவாரா இருந்தா
கண்டிப்பா ஈழநிதான் அறக்கட்டளையினூடாக நானே பேர்சனலா செக் ஒழுங்கு பண்ணி தந்தா நானே கொடுப்பேன். அதை விட ஒட்டுமொத்த தமிழர்களும் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எங்களுக்கு தேவை ஈழத்து உறவுகளை அங்க பாதுகாப்பான முறையில நல்ல தலைமையா வச்சிருந்தா அந்த நாட்டை காட்டி தமிழர்கள் ஆரட்டையும் கடன் வேண்ட தேவையில்லை. எங்கட நாட்டை நாங்களே கட்டி எழுப்போம். அந்த புலம்பெயர் தேசத்துல இருக்கிற இருக்கு. இன்றைக்கு சைனாவில் அமெரிக்கா கொண்டே ஆப்பிள் கொண்டே இது பண்றாங்க. அதை கூட நாங்கள் எங்கட மக்களுக்கு அந்த வேலையை கொண்டே கொடுக்கலாம். அதானே சொல்றேன், நிறைய இந்த புலம்பெயர் மக்களால திசை திருப்பலாம். என்ன நிறைய விஷயம் இன்றைக்கு நான் திரும்பியும் சொல்றேன், 70 வருஷம் இன்றைக்கு ஒரு சிலர் பேசுறாங்க விடுதலை புலிகள் மௌனிக்கப்பட்டிருக்கு. விடுதலை புலிகளை 40 நாடு சேர்ந்து அழிச்சிட்டு, ஆனா இவங்களும் ஜேவிபியையும் அழிச்சவங்க. ஆனா ஒருத்தன் 2 பேர் உயிரோட இருந்து இன்றைக்கு அரசியலுக்குள்ள ஜெயிச்சிட்டாங்களா, அவங்க வென்று காட்டிட்டாங்க. நான் சொல்றேன் பகிரங்கமாக, வென்றது ஜேவிபி என்ற கட்சி அல்ல, எங்களுடைய தேசிய தலைவருடைய ஒழுக்கம் வீரம். அவரை சிங்கள மக்கள் முதலமைச்சராக, அதாவது ஜனாதிபதியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர் வந்தா இன்றைக்கு ஓட்டு போறதுக்கு ரெடியா இருக்காங்க சிங்கள மக்கள். அவர் தேசிய தலைவருடைய கொள்கையில ஒரு விடுதலை புலிகள் அமைப்பு எப்படி இருக்குமோ அதன்படி இவர் மேடை பேச்சுகள் பிரச்சாரங்கள் செய்ததாலதான் இவருக்கு மைந்து எதிர்த்தாங்கள், இவருக்கு ஆதரித்தார்கள். இது தேசிய தலைவருக்கு கிடைச்ச வெற்றியை வழியே இது அனுராக்கு கிடைச்ச வெற்றியா நாம் பார்க்கல. இதான் என்னுடைய பார்வை. விடுதலை புலிகளையும் தேசிய தலைவரையும் சிங்கள மக்கள் நேசித்ததன் விளைவாகத்தான் ஆயுதம் தாங்கிய ஜேவிபி என்றவ ஆதரித்தார்கள். அதற்கு காரணம் தேசிய தலைவரை நேசிக்க மஹிந்த ரணில் மேல வெறுப்பு வந்துச்சு சிங்கள மக்களுக்கு. அப்ப தேசிய தலைவருடைய ஒழுக்கம் இந்த மாதிரி விஷயங்களை இவர் மேடை பேச்சாக பேசிய நிமித்தம் இவருக்கு ஓட்டு போடணும் என்று தோணுச்சு. இதுதான் உண்மை கருத்து. அப்ப இது யாருக்கு கிடைத்த வெற்றி? எங்களுடைய தேசிய தலைவருக்கு கிடைத்த வெற்றி, அவருடைய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி, விடுதலை புலிகளுக்கு கிடைத்த வெற்றி. இவருடைய பேச்சு மேடை பேச்சை எடுத்து கேளுங்க, மேடை பேச்சு பாருங்க. வெத்தில போட்டு எச்சி தூப்புறதுல இருந்து சாதாரணமா இந்த போதாஸ்த உழைக்கிற விஷயம் இருந்து ஒழுக்கங்களை பற்றியும், அடுத்தது ரிங் பண்ணிட்டு ஓடுறவனுக்கு ஃபைனை கூட்டுறாரு, இனி கற்பழிப்புக்கு மரண தண்டனை கொடுப்பார் விடுதலை புலிகள் பாணியிலேயே. பாருங்க, நீங்க வெயிட் பண்ணி வேணுமெண்டா. சோ இந்த வகையில இவர் விடுதலை புலிகளுடைய அந்த கொள்கைகளை பின்பற்றி பிரச்சாரம் செய்ததால மக்கள் மனதை வென்றார். ஆனா இதை இப்படியே கண்டினியூ பண்ணுவாரா இருந்தா கண்டிப்பா வென்று நிற்பார். ஆனா அவர் கண்டினியூ பண்ணாட்டிக்கு கண்டிப்பாக சிங்கள மக்களை அவர் எதிர்ப்பார்கள் என்றதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. இது தமிழுக்கு கிடைச்ச வெற்றி, எங்கள் தலைவருக்கு கிடைத்த வெற்றி, விடுதலை புலிகளுக்கு கிடைத்த வெற்றி. ஜேவிபி ஒரு சில கருத்து நான் கேட்டேன். விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டுச்சு, மௌனிக்கப்பட்டுச்சு, 40 நாடுகள் சேர்ந்து அழிச்சிட்டு, ஆனா இவங்க ஜேவிபி உயிரோட இருந்தாங்க, இன்னைக்கு சாதிச்சுட்டாங்க. இது அவர்களுடைய சாதனை அல்ல, ஜேவிபி என்ற கட்சிக்கு கிடைச்ச வெற்றி அல்ல, அனுராக்கு கிடைச்ச வெற்றி அல்ல. இது மஹிந்தையும் ரணிலையும் வெறுத்தார்கள் சிங்கள மக்கள், தேசிய தலைவரையும் விடுதலை புலிகளையும் ஆதரித்தார்கள் சிங்கள மக்கள். ஆனா இன்றைக்கு மேதவேன பிரபாகரன் அவர்கள் தோன்றினால் அனுரவை விட எங்களோட தலைவருக்கு தான் ஓட்டு போட்டிருப்பார்கள் சிங்கள மக்கள். ஒரே இடத்துல போட்டிட்டு இருந்தா கண்டிப்பா 100% எங்களுடைய தேசிய தலைவர்கள் தோன்றாத விடத்தில் அவருடைய சிந்தனைக்கேற்ப, அவருடைய கொள்கைக்கேற்ப இவர் மேடை பிரச்சாரங்கள் சிங்கள மக்கள் முன்னிலையில் செய்ததன் விளைவாக இவரை ஏற்றுக்கொண்டார்கள். இது யாருக்கு கிடைத்த வெற்றி என்று கேட்டீங்கன்னா, எங்களுடைய தேசிய தலைவருடைய ஒழுக்கத்துக்கும் வீரத்துக்கும் கிடைத்த வெற்றி. இது தமிழர்களுக்கு கிடைச்ச வெற்றி. இவர் இதே பாணியில போனா இவர் சிங்கள மக்கள் மத்தியில, தமிழ் மக்கள் மத்தியில, முஸ்லிம் மக்கள் மத்தியில வென்று நிற்பார். அல்லது இந்த பெரும்பான்மையினம் சிங்களவர்கள் இன்றைக்கு ஓட்டு போட்டு இவரை ஆதரித்தார்கள், இவர் எதிர்மாறா திரும்புவாரா இருந்த இவரை நிராகரிப்பார்கள், நான் உட்பட என்றதில் மாற்றுக்கிறது. சொல்லுங்க சார், சரிதானே? புரியுதா? உண்மை கதை. ஏன்னா கனபேர் நினைக்கிறீங்க ஜேவிபி இன்றைக்கு ஜெயிச்சிட்டு வென்றார், அனுரைய புகழ் பாடுறீங்க. கடைசி வரைக்கும் கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தை உற்று நோக்கணும். மஹிந்த 3% ஓட்டு 52% போன எலெக்ஷன்ல இருந்தவன். இதைத்தான் நீங்க பார்க்கணும். மஹிந்திய கிங் ஃபேமிலி என்று சொன்னாங்க. இன்றைக்கு நாமல் நிற்கிறான் 3%